நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழப்பு தொடர்பாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவருடைய உடல் அப்படிங்கிறது அவர் தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல திருநெல்வேலி மண்டலத்தினுடைய காவல்துறை துணைத் தலைவர் டிஐஜி பொறுப்பு மூர்த்தி ஆய்வு செய்தார். தொடர்ந்து அந்த சம்பவ இடத்துல ஆய்வு செய்த பிறகு இங்கேயே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன், அதோட அந்த பாரன்சிக் சேர்ந்த ஆனந்தி ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து குடும்பத்தினரிடம் அவர் விசாரணை நடத்தினார். அவருடைய வீட்டில் முன்னே இருக்கக்கூடிய அலுவலகத்திலையும் ஆய்வு செய்த பிறகு சிலம்பரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களிடம் அவர் ஏற்கனவே அவருடைய 2 நாட்களாக காணவில்லை என்ற புகார் அனுப்பியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் வீட்டில் ஆய்வு செய்த போது அந்த கடிதம் கிடைக்கப்பெற்றது. அந்த கடிதத்தை முன்னதாகவே கொடுத்ததாக அவர்கள் குடும்பத்தினர் கூறும் நிலையில கடிதம் அந்த பல்வேறு நபர்கள் மீது குற்றம் சாட்டி எழுதப்பட்டிருந்த அந்த கடிதம் அப்படிங்கிறது அவருடைய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தான் கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை திருநெல்வேலி என்னுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் கூறியிருக்கிறார். ஆனால் அவருடைய உறவினர்கள் அந்த கடிதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார்கள். இந்த சூழல்ல அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட பிறகு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேடுதல் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்கள் காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை உறவினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் எழுப்பி வந்தார்கள். அந்த நிலையில் தான் அவர்களை 4 பேரை அழைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் சிலம்பரசன். தொடர்ந்து காவல்துறை மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட அவர்கள் இந்த உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், அவ்வாறு கைது செய்தால் ஒழிய தாங்கள் உடலை பெறமாட்டோம் அப்படிங்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சிவமணி.